வடகிழக்கு நாடுகள்னு சொல்லி சைனா இதெல்லாம் சேர்த்துனா இந்த நாடு சேர்த்துலன்னு இது ஆல்ரெடி கீழே தான் இருக்குது. இன்னும் கீழே எங்கே போகிறது? இதுக்கு மேலே போகிறதுக்கு அது இடம் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த 3 அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கங்க. பொலிட்டிக்கல் பூகம்பம், எக்கனாமிக்கல் பூகம்பம், ப்ளஸ்ஸு இது மாதிரியான ரியல் பூகம்பம். இது எது நடந்தாலும் சரி, இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி, இது எது நடந்தாலும் இது தெரிஞ்சுக்கங்க. இது பெரிய லெவலில் பாதிக்கும், சாதாரணமாக இருக்காது, பெரிய லெவலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது 4வது ஒரு அடையாளம். இது 3 முடிஞ்சதா? 4வது அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புகை. இந்த புகை என்ன அப்படின்னா இது வந்து நியூக்ளியர் வார். இந்த நியூக்ளியர் வார் எப்படி யாருக்கும் வரக்கூடிய நியூக்ளியர் வாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்குமான நியூக்ளியர் வாராக தான் இது வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேர் மோதினா மட்டும்தான் உலகம் மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் அபாயத்தை வந்து சந்திக்கும். இது நடந்தால் தான் இதுதான் மிக முக்கியமான அடையாளம். இன்றைக்கி எஸ்கடாலஜி தூக்கி ஓரம் வச்சுருங்க. உலக அரசியல் கவனிக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை நோக்கி தான் உலகம் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இதோட முடியாது. இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன தேதி? 15. நேற்று 14ஆம் தேதி 13ஆம் தேதி ஒரு மீட்டிங்லாம் நடந்தது. என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸு, பிரிட்டன் இவங்க 2 பேருமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது முடிவு என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதில் என்ன இப்போதைக்கு என்ன அந்த மீட்டிங்குடைய மைய கருத்துன்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிசைல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு மிசைல் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மிசைல் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை எங்கே பயன்படுத்துறதுக்கு? ரஷ்யா உள்ளே பயன்படுத்துறதுக்கு அனுமதி தரலாமா வேண்டாமா? இப்போ இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டு இருக்கு. இது மட்டும் நடந்துருச்சுன்னா, இது மட்டும் நேட்டோவுடைய ஆயுதம் ரஷ்யாவுடைய மண்ணுக்குள் பிரயோகப்படுத்தப்பட்டால் அதுக்கு புட்டின் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நாங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோம், டைரெக்டாக அந்த நாடு மேலே அணு ஆயுதத்தை ஏவுவோம். அதாவது ஈட்கஜாவா 10 அரசு அப்படிம்பாங்களா, அதாவது செங்கல் அடித்தா நான் கருங்கல் அடிப்போங்கிற மாதிரி. நீ சாதாரண மிசைல் அடித்தேன்னா நான் திருப்பி விடுறது ஏவுகணை என்னவாக இருக்கும், அது வந்து நியூக்ளியர் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நியூக்ளியர் வார். இதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயம் பேசியிருப்போம். அப்போ அடையாளத்தை இதுவும் புரிஞ்சுங்க. இப்போ இந்த நியூக்ளியர் வார் வந்தாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுது. இது வந்தால் இதுவும் அந்த 3 பூகம்பங்களும் கனெக்டடு. இந்த நியூக்ளியர் வார்க்குள்ளே எதுக்கு அடங்கிரும்? வெஸ்டர்ன் வேர்ல்டுடைய அந்த நிலநடுக்கமும் அடங்கிரும், மிடில் ஈஸ்டுடைய நிலநடுக்கமும் இதில் அடங்கிரும், சைனா இன்வால்வ் ஆகிறதுனால ஈஸ்டர்ன் வேர்ல்டுடைய நிலநடுக்கமும் இதில் அடங்கிரும். இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போ யார் காரணம்? அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவை வந்து குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஜிம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே அதை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அப்போ இது எல்லாமே இன்க்ளூடட் தான். பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று எப்படி கனெக்டடுன்னு. இப்போ அந்த முன்னறிப்புகளை பற்றி நம்ம சொல்லும்போது சொன்னாங்கல்ல, நிறைய இந்த எதிர்த்து பதிவு போட்டவங்க ஒரு முன்னறிப்பு நடந்தால் அடுத்தடுத்து நடக்கும். இதுதான் அது ஒரே நேரத்தில். இன்னும் சொல்ல போனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிறது தான். அங்கே நியூக்ளியர் போடும்போது இங்கே பூகம்பங்கள் ஸ்டார்ட் ஆயிரும், இங்கே பூகம்பம் நடக்கும்போது இங்கே நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆயிரும். இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடான இருக்கக்கூடிய விஷயம் தான். இது 10 அடையாளம் சொல்ல போனால் ஒரே அடையாளம்னு கூட வச்சுக்கலாம். 10மே அது வந்து இந்த முத்துச்சரம் வந்து எப்படி உழுவுறது போல் சீக்வன்ஸில் அப்படியே உழுந்துட்டே இருக்குமோ. இதில் இன்னொன்று நினச்சிக்கூடாது. என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம இவ்வளோ நாள் இதை ஆய்வு பண்ணதில் நம்ம பார்த்ததில் ஒரு 6 to 7 வருஷம் இதற்கான டைம் பீரியட். இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு 6 to 7 வருஷமான ப்ராசஸில் இது நடக்கும். இது பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவ காலம் அப்படிங்கிற பேர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அது முன்னறிவிப்புகள்லாம் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்லையும் வந்து நம்ம நிறைய அது பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் 5வது அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா தஜ்ஜாலை பற்றியும் நம்ம விரிவாக அதை வந்து பேசியிருக்கோம். தஜ்ஜாலை பற்றி சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் அவன் ஒவ்வொருத்தனுக்கும் என்ன தாக்கம் செலுத்தியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள் வந்து அவன் பண்ண மிகப்பெரிய டேமேஜ். அப்போ முதல் விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வேறு ஆன்மீகம் வேறுன்னு பிரித்து விட்டது. இது வந்து என்னது மிகப்பெரிய முதல் தாக்குதல், தஜ்ஜாலுடைய வலிமையான தாக்குதலும் குத்தான். இது 400 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. சர்ச் ஆஃப் இங்கிலாண்டும் அப்போ தான் என்ன நடக்குது, அந்த அசம்பிளியும் வந்து பிரியுது. அதோடைய தொடக்கம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஏன் தொடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அரசியலில் ஆன்மீகத்தின் தலையீடு இருக்கக்கூடாது, சர்ச்சு தனியாக இருக்கணும், ஸ்டேட் தனியாக இருக்கணும். அப்போ இதை விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது. இது தஜ்ஜாலுடைய முதல் தாக்குதல். இதிலிருந்து என்ன ஆயிடுச்சு, மனித குலத்தின் வீழ்ச்சி வந்து தொடங்குது. 2வது பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரம் இருக்குல்ல, வட்டிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பேசிஸில் மட்டும்தான் இருந்துச்சு. ஒருத்தன் கடன் கொடுக்குறான் வாங்குறான், இதில் மட்டும்தான் வட்டி இருந்துச்சு. ஆனால் அந்த சமூகத்துக்கு ஹோல்சேலாக வட்டி வந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லவே இல்லை. அது வரைக்கும் மனித குலம் பார்க்காத ஒரு விஷயம். அப்பவும் வந்து அவனும் அங்கேயே என்ன பண்ணுறான், அதுவும் இங்கிலாந்து தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் முதல்ல உருவாக்கப்பட்ட வங்கி. அப்போ அங்கேருந்து தான் இந்த பேங்குடைய அந்த அடிப்படையிலான அந்த பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது. இது மனிதர்களோட சுரண்டி திங்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயமா வந்து மனிதர்களுக்கு மிக பெரும் பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயமா இது அமையுது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அமைப்பை சிதைத்தல். இந்த 3 தாக்குதல் தஜ்ஜாலுடையது. இது கடைசி ஆயுதம் இப்போ கையில் எடுத்துருக்கிறான் தஜ்ஜால். இது ஒரு 100 வருஷமாக இதுதான் ப்ராசஸ். இந்த உலக அழகி போட்டிகள் தொடங்கினதுலேருந்து எடுத்துங்க. இவங்கெல்லாம் எப்போ நாசமாக போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக அழகி போட்டிகள் 1920s அந்த காலகட்டத்தில் தொடங்கி எங்கே நீ எவ்வளோ அழகாக இருக்க காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த இதை காமிச்சு இவன் நம்ம வேறு கருத்து சொல்கிறான்னு பார்த்து நீ அழகிங்கிறத அவனுக்கு பிடிக்கலாமா, அதனால தான் அவன் கடுப்பாகிறான் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு பெண்கள் வெகு சுலபமாக என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து ஏமாற்று வலையில் விழுந்துடுறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இப்போ பெண்கள் சொந்த காலில் நிற்கணும்,
பெண்கள் வந்து அவங்களும் சம்பாதிக்கணும். இப்போ இன்றைக்கி பார்த்திபன் எடுத்திங்கன்னா பயங்கரமான முற்போக்கு கருத்துக்கள்லாம் அவர் பேசிட்டு இருந்தவர். அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, அதிகமான விவாகரத்துகளுக்கு காரணம் வந்து பெண்கள் சம்பாதிப்பது தான், பெண்கள் வந்து சம்பாதிக்கக்கூடாது. இதைத்தான் நான் இஸ்லாம் வந்து ஆரம்பத்துலன்னு சொல்லுது. கேட்டால் நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, ரேர் கேஸ்லேயே ஏங்க பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க. இது எப்படி இருக்குதுன்னா, எந்த வீட்லையும் படிக்கிட்டே வைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா வீட்லையும் வீல் சேர் போகிற மாதிரியே வைக்க வேண்டியது. ஏன் கால் போச்சுன்னா நீ என்ன பண்ணுவது, நீ நினச்சிப்பாரு அப்படின்னு. எல்லா வீட்லையும் இப்படியா வச்சிருக்கிறீங்க. கால் போனவங்களும் இருக்கிறாங்க, அது ஸ்பெஷல் கேஸ், அது ரேர் கேஸ். அதே மாதிரி புத்தகங்கள் எல்லாமே பிரெயிலில் படிக்க வேண்டியது, அச்சடிக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா கண் இல்லைன்னா எப்படி படிக்கிறது. சரிங்க, அப்போ கண் இருக்கிறவங்களுக்கு என்ன தான் படிக்கிறது. அப்போ அந்த ரேர் கேஸில் என்ன நடக்குமோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறது, அதை வந்து காமன் ஆக்கிறது. ரேரை வந்து காமன் ஆக்கிறது, காமனை வந்து ரேர் ஆக்கிறது. ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு வன்முறை நடந்துருச்சுன்னு வைங்க, அதை எடுத்து காமிச்சிங்க பாருங்கள். கணவன் இன்னைக்கு ஒரு இது உடல் உறவு கணவன் வந்து அழைத்தார், மனைவி ஒத்துழைக்காதால் தலையை அறுத்து கொண்டுட்டாங்க. இப்படி காம வெறி பிடிச்சி அலைகிறாங்க. எது அது பரப்புறான், அது கீழே போய் கமெண்ட்லாம் பார்க்குறோம், பெண்கள் அப்படி போடுறாங்க. இப்படி நடந்து அது என்ன அவங்க ஃபேமிலி பிரச்சனை என்னவா, உண்மையில அதுதான் பிரச்சனையா அல்ல வேறு ஏதாவது பிரச்சனையா, பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இது அதாவது மீடியாவில் வர ஒரு நியூஸு, அதுவே ஜட்ஜ்மெண்ட்டு, அதுவே ஹியரிங்கு, எல்லாமே முடிஞ்சு போயிடும். மீடியா ட்ரையலும்பாங்க. அப்போது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னே இதை காட்டுறாங்க. அதே வந்து பார்க்கணும்னா காதலினால் ஏற்படுற பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அதை வந்து மீடியா வந்து என்ன பண்ணுறதில்ல, ஹைலைட் பண்ணுறதில்ல. ஓரினச் சேர்க்கையினால் ஏற்படுற பிரச்சனைகள் ஏராளம். அதனால் ஏற்படுற பாதிப்புகள் யாராவது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களா. இந்த ஆண் விபச்சாரம் பண்ணுறாங்க, அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இந்த ஆண்களுக்கு அது எவ்வளோ உடல் உபாதைகளை ஏற்படுது. இன்றைக்கி வந்து நோய்ங்கிறான், ஹைஜீனிக்ங்கிறான். எல்லா விஷயத்துக்கும் அது எவ்வளோ வந்து தொந்தரவாக இருக்குது. அதுக்கு பேசுனா அது பாதிக்கப்பட்ட மக்கள் இப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அடக்குமுறை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணி விட்டு இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்துடைய அந்த அமைதி குலைஞ்சிருப்பதற்கு காரணம் இந்த 3 விஷயங்கள். ஒன்று, அரசியலில் மதம் இல்லாதது. ஏன், அதனால் மோரல் வேல்யூஸ் இல்லாமல் போச்சு. அடுத்தது என்ன, வட்டி அடிப்படையிலான பொருளாதார அரசாங்கம். இது உருவாக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு வந்து சுரண்டப்படுறாங்க. நீங்கள் நம்மளுடைய அதிகமான வரி பணம் எதில் போகுது, பட்ஜெட் எடுத்து பாருங்கள், எல்லா நாட்டுடைய பட்ஜெட்டும் எடுத்து பாருங்கள், வட்டி தான் கட்டுறோம். வட்டி மட்டும் நம்ம வந்து கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளும் இன்றைக்கி வளர்ச்சி பாதையில் மிக பிரம்மாண்டமாக நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். இது அதே மாதிரி குடும்ப அமைப்புகள் செதஞ்சு போனது. இதன் காரணமாகவும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒழுக்கக்கேடு, வன்முறை, குற்ற செயல்கள், இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு காரணம் இந்த குடும்ப அமைப்புகள் வந்து இல்லாமல் போகிறதுக்கு காரணம். அப்போ இந்த 5 அடையாளங்கள் புரிஞ்சுங்க. இப்போ தஜ்ஜால்னால் ஏற்பட்டது இது. அப்போ இது எல்லாமே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை செயல்படுத்தக்கூடியதாக ஒரு விஷயம் தான். 6வது அடையாளம் பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி. இது இது வந்து நம்ம வந்து இஸ்ரேலு, இதுதான் மிருகம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது இஸ்ரேல்லாம் கிடையாது, இது வந்து மிருகம்னா மிருகம் தான், அது வந்து மனிதர்களை பார்த்து பேசும் அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி 2023 மிருகமாக மாறிய இஸ்ரேல், இந்த தலைப்பில் யார் போடுறா, தந்தி டிவியில் நியூஸ் போடுறாங்க, மிருகமாக மாறிய இஸ்ரேல். அதே மாதிரி 9ஆம் தேதி பிப்ரவரி 9ஆம் தேதி 2024 4 வயது குழந்தைய இராணுவ நாயை விட்டு ஏவி கடிக்க வைக்கிறாங்க. 4 வயசான அந்த ஒரு பாலஸ்தீன் குழந்தைய ஒரு நாயை ஏவி கடிக்க வச்சு அதன் மூலமாக கொள்கிறான். அப்போ இது மாதிரியான செய்திகள்லாம் போடும்போது மிருகத்தனமான தாக்குதல். அதே மாதிரி அந்த ரஃபாவில் வந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க பாருங்கள், அந்த அகதிகள் முகாமில், ஆல் ஐஸ் இன் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அது ட்ரெண்டு பண்ணாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுங்க, அது வேறு மேட்ரு. ஆனால் என்னன்னா உலகம் பூரா இன்றைக்கி ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போர் குற்றங்கள் அதிகமாக புரியப்படுது. எங்கே, பலஸ்தீனில் மிக அநியாயமான முறையில் வன்முறை அங்கே பயன்படுத்தப்படுது. சும்மா என்ன சொல்கிறாங்க கேட்டால், ஹமாஸ் அடிக்கிறோங்கிறாங்க. இவங்க அடித்ததெல்லாம் ஹமாஸ் எத்தனை பேர் அடித்தாங்க, ஹமாஸ் அவங்க அடித்ததை விட யாரும் அதிகமாக அடித்தாங்க, குழந்தைகளை, பெண்களை, வயதானவர்களை, மருத்துவமனைகளை, பள்ளிக்கூடங்களை, இந்த அகதிகள் முகாம்களை, இதன் மேலெல்லாம் இவர்களுடைய அந்த கொடூரமான தாக்குதல் வந்து இன்றைக்கி உலகத்தை வந்து நம்ம என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தருடைய அந்த மனசையும் போட்டு உலுக்கிடுச்சு. இதுதான் ஆல் ஐஸ் இன் ரஃபா, எல்லா கண்களும் ரஃபாவை பார்த்தன அப்படின்னு வந்துருச்சுல்ல, எல்லா கண்களும் ரஃபாவின் மீது உள்ளன. அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரஃபா விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இதில் எது சரி எது தப்பு, யார் மேலே குற்றம், யார் மேலே யார் கரெக்டாக இருக்காங்க, யார் தவறாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம எடுத்தே ஆகணுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த சம்பவம் வந்து உலகத்துக்கு காமிச்சிருது. அப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆயிடுச்சு, இது எஃபெக்ட் ஆன ஒரு விஷயம். இன்னும் இதோடைய சீக்வன்சஸ் முடியல. இதோடைய அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொண்டு போய் அந்த பூகம்பத்தோட கனெக்ட் ஆகும், இதுவும் தஜ்ஜாலோடவும் கனெக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு விஷயம் கூட இதில் இருக்கக்கூடிய 10மே நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது, எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது ஓவராலாக இன்றைக்கி வந்து இதுதான் பிராணி. அது கேட்டால் இது என்ன சொல்கிறான், யூதர்களை பற்றி என்ன சொல்கிறான், ஒரு வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், கடவுளை பின்பற்றக்கூடிய மக்கள், கடவுளுடைய உபதேசங்களை பின்பற்றக்கூடிய மக்கள்ங்கிறான். இது வந்து சாதாரண நாத்திகர்கள் கூட ஒத்துக்கிட்ட மனித உரிமைகளை கூட இவங்க தரமாட்டேங்கிறாங்க. இது என்ன மாதிரியான கடவுள் தேசம், இது என்ன மாதிரியான ஆன்மீக போதனை, இது உலகமே காரி இன்றைக்கி துப்புறாங்க. இது என்னடா இது ஒரு இது அப்படின்ட்டு. இது காரணமாக அவங்க தாக்குதல் அது சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அது இன்ஷால்லாஹ் அது பின்னாடி அடுத்ததாக பார்ப்போம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 6 அடையாளங்கள் முடிஞ்ச 3 பூகம்பம், புகை மூட்டம், தஜ்ஜாலு, பூமி அதிசய பிராணி, இப்போ 6 ஆச்சு. 7வது இது வந்து யாஜூஜ் மாஜூஜ். இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் இதுவும் இவங்களோட கனெக்டடான விஷயம்தான். இப்போ இந்த நான் சொன்னேன்ல, அரசியலை வந்து தனியாக பிரித்தாங்க, ஆன்மீகத்தை தனியாக பிரித்தாங்க.
இந்த பொருளாதாரத்தை வந்து வட்டியின் அடிப்படையில் கட்டமைச்சாங்க, குடும்ப அமைப்புகளை சிதைச்சாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணது யார்? இதெல்லாம் வந்து செயல்கள், செஞ்சவனு ஒருத்தன் வேணும்ல. இது குற்றங்கள். குற்றவாளி யார்? குற்றவாளி இவங்க. இந்த யாஜூஜ் மாஜூஜ் தான் இதுக்கான தொடக்கம் வந்து இவங்க போட்டாங்க. அப்போ இவங்களுடைய அதே சமயம் இந்த அதிசய பிராணியாக இருக்கட்டும், தஜ்ஜாலோட கூட்டு வச்சிருக்கிறதா இருக்கட்டும், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இவங்களுக்கு இன்வால்மெண்ட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் தான் இன்றைக்கி வந்து உலகமே யாஜூஜ் மாஜூஜுடைய கொடூரங்கள்லேயே உச்சகட்ட கொடூரமாக இன்றைக்கி எதை பார்க்குறாங்க? இந்த செயலை தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மீடியாஸ்லாம் பாருங்கள், இது வந்து யாஜூஜ் மாஜூஜோட ஃபித்னாவுடைய மிகப்பெரிய ஃபித்னா. எது? ரஃபா, இஸ்ரேலில் நடக்கக்கூடிய, பலஸ்தீனில் நடக்கக்கூடிய இந்த ஃபித்னா. இதை பற்றி பார்த்தீங்கன்னா குரானும் வந்து பேசுது. இதில் ஒரு நுட்பமான விஷயம் வந்து சமீபத்தில் இவர் இம்ரான் ஹுசைன் பேசினார். நாமளும் இந்த விஷயம் அதிகமாக பேசியிருக்கோம். ஆனாலும் அந்த விஷயத்தை அந்த ஆயத்துலேருந்து அந்த மீனிங் அதை நான் கவனிக்கல. ஆனால் அதை அவர் எடுத்து காமிச்சார். அது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அது யாஜூஜ் மாஜூஜ் பொருந்தக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 17ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் நமது வேதத்தில் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு பூமியில் நீங்கள் 2 தடவை குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் அறிவித்திருந்தோம். நம்ம கிதாபில் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், விதியில் அந்த வேதத்தில் எழுதிட்டான், 2 தடவை நீங்கள் ஃபசாத் பண்ணுவீங்க. யாரை பார்த்து சொல்கிறான்? பனி இஸ்ராயல்களை பார்த்து சொல்கிறான். 2 தடவை நீங்கள் ஃபசாத் பண்ணுவீங்கன்னு சொல்கிறான். இது 17ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சுன்னு குரான் சொல்லுது. முதல் தடவை ஃபசாத் பண்ணும்போது நான் என்னுடைய அடியார்களை ஏவி விட்டேன். அடுத்தடுத்த வசனங்கள்லாம் அது அல்லாஹ் சொல்லிடுறான். 2வது தடவை ஃபசாத் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்? அப்பவும் என்னோட அடியார்களை ஏவி விட்டேன். முதல் தடவை ஃபசாத் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெம்பிள் காலி, 2வது தடவை ஃபசாத் பண்ணும்போது செகண்ட் டெம்பிள் காலின்ட்டான். இப்போ 3வது ஒரு ஃபசாத் இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்போ குரான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வீதியில் நீங்கள் 2 தடவை தான் ஃபசாத் பண்ணுவீங்கன்னு நான் எழுதுனேன்றான். பண்ணுவீங்கன்னு அல்லாஹ் எழுதிட்டான், அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். 2 தடவை அல்லாஹ் எழுதிட்டான்ல, அதுக்கு மேலே 3வது தடவை பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பண்ணவும் முடியாது. ஆனால் இவங்க பண்ணிட்டும் இருக்கிறாங்க. இப்போ 3வது தடவை ஃபசாத் நடக்குது. அது அதை விட பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபசாதை விட இந்த ஃபசாத் எவ்வளோ இருக்குது? அதை விட ரொம்பவும் பெருசான ஃபசாதாக இருக்குது. இது பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்? இந்த ஃபசாது நடக்கும்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உங்கள் இறைவன் உங்கள் மீது, அந்த 17:8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களாயின் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். 2 ஃபசாது நீங்கள் பண்ணிட்டீங்க, இதே 3வது தடவையும் உங்களுடைய நடவடிக்கை இப்படியே போச்சு அப்படின்னா நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம், மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அப்போ 3வது ஒரு தடவை ஃபசாது பண்ணும்போது நான் அடிப்பேன்னு சொல்லுவேன். நான் இதை வச்சு என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இது 3வது ஃபசாது நடப்பதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? பனி இஸ்ராயல்கள் 2 தடவை தான் பண்ணுவாங்கன்னு. அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3வது தடவை ஃபசாது நடக்கும், ஆனால் அதை பண்ணுறவன் பனி இஸ்ராயல் கிடையாது, யாஜூஜ் மாஜூஜாக இருப்பான். இது வந்து இந்த ஆயத்துலேருந்து அவர் இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறார். அது பொருத்தமாகவும் இருக்குது. அவர் கரெக்டாக சொல்கிறார். 3வது ஃபசாது நடக்குது, ஆனால் இது பண்ணும்போது நீ யூதன் உட்காந்துட்டு இருப்ப, ஆனால் நீ பனி இஸ்ராயல் கிடையாது. அந்த டைமில் உன்னுடைய பேர் யாஜூஜ் மாஜூஜாக இருக்கும். அப்போ நீ ஃபசாது பண்ணுவ, அந்த ஃபசாதுக்கு அந்த ரோல் ப்ளே பண்ணும்போது உன்னுடைய ரோல் வேறையாக மாறி இருக்கும். இது ரொம்பவும் பொருத்தமாக அவர் மேலோட்டமாக பண்ணுறாரு. இவர் சொன்ன விளக்கம் இவ்வளோ தான். அது நம்ம இன்னும் அந்த வசனங்களை கவனித்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. அல்லாஹ் வந்து இதைத்தான் சொல்கிறான். இந்த கூட்டத்தை பார்த்து தான் அந்த 3வது ஃபசாதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த 3வது ஒரு ஃபசாது இஸ்ரேலுடைய வரலாற்றில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. இதை யார் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனி இஸ்ராயல் சூறாலே அல்லாஹ் க்ளூவும் கொடுக்குறான். அந்த சூறாவுடைய 3வது வசனத்தில் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நூஹுடன் கப்பலில் நாம் ஏற்று இருந்த மக்களின் வழித்தோன்றல்கள் ஆவீர்கள். அதாவது நூஹுடைய கப்பலில் இருந்தவர்களுடைய வழித்தோன்றல்கள் நீங்கள். நிச்சயமாக நூஹு நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நூ நபி மாதிரி இல்லை. ஆனால் வம்சம் யாருடைய வம்சம்? நீங்கள் நூ அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சங்கிறேன். இப்போ இந்த இடத்துல நல்லா நம்ம குரானை ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும், எந்த இடத்துலையுமே நூஹுடைய வாரிசுகளேண்டு பனி இஸ்ராயல்களை பார்த்து அல்லாஹ் கூடவே மாட்டான். பனி இஸ்ராயல்னு தான் கூப்பிடுவான். ஆனால் இந்த சூறாவுக்கு பேரே பனி இஸ்ராயல் தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய வம்சம் வந்து நம்ம சொன்னோம்ல, நூ அலைஹிஸ்ஸலாமுடைய 3 மகன்கள், அதில் ஒரு மகன்களுடைய வாரிசு அப்படியே அந்த இறை தூதர்கள் இல்லாமலே அப்படியே அங்கே அவங்க வந்து அந்த ககாசியன் மலைக்கு அந்த பக்கம் இருந்துக்கிட்டாங்க. இவர்கள் வரலாற்றில் வெளியே அவங்க வரவே கிடையாது. பெரிய ரோல் அவங்க வரலாற்றில் ப்ளே பண்ணதே கிடையாது. ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பலசாலிங்க. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கப்படலைன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அவனால் வந்து ஜொலிக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க காட்டுமிராண்டிகளாகவே இருந்தவங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து பனி இஸ்ராயல்களை பார்த்து என்ன சொல்கிறான்? நூஹுடைய வழித்தோன்றல்கள் நீங்கங்கிறான். அப்போது இந்த வழித்தோன்றல்கள் அப்படியே இந்த பக்கம் தனியாக அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க இந்த 2 ஃபசாது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் கொண்டாந்து அல்லாஹ் அதே பனி இஸ்ராயல் சூறாவில் 103வது வசனம் வரும்போது அதுவே அப்படியே கன்க்ளூட் பண்ணுறான். எப்போவுமே நான் குரான் தஃப்சீலோட சொல்லியிருப்பேன், அந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்களும் சூறாவுடைய அந்த முடிவு வசனங்களும் பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்கும். அங்கே பேசின அந்த விஷயத்துடைய அந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும், இந்த சப்ஜெக்ட் வந்து இது கன்க்ளூட் பண்ணும். இது அதிகமான சூறாக்களில் இதை பார்க்க முடியும் இந்த பேட்டர்னு. இந்த 103வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இறுதியில் மூசாவையும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களையும் அந்த பூமியில் இருந்து அடியோடு அழித்து விட வேண்டும் என்று ஃபிரௌன் எண்ணியிருந்தான். இப்போ இந்த பனி இஸ்ராயல்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இங்கே பேசும்போது பனி இஸ்ராயல்கள்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல பேசும்போது
பனி நூஹு, அதாவது நூவுடைய வம்சம் அப்படிங்கிறான். நூவுடைய வம்சம் கூட சொல்லலாம், நூவுடைய கப்பலில் இருந்தவர்களுடைய வம்சம். அப்போது பனி இஸ்ராயல்களை நோக்கி உபதேசம் பண்ணுறதா இருந்தால் அவங்க இதை விரும்புவாங்களா? ஃபஸ்ட்டு எங்களை பார்த்து வந்து நூவுடைய கப்பலில் இருந்தவங்களே நல்லா பேசுகிறதா அவங்க விரும்ப மாட்டாங்களா? அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான பதம் இது பனி இஸ்ராயல்கள் தான். அல்லாஹ் அவங்கள கண்டிக்கிற இடத்துல கூட அல்லாஹ் அவங்களுக்கு பயன்படுத்துகிற டேம் என்ன? பனி இஸ்ராயல்கள் தான். நீங்கள் பனி இஸ்ராயல் தான் அல்லாஹ் அவங்கள பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த இடத்துல நூவுடைய கப்பலில் இருந்தவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நல்லா வேறு விஷயம் நல்லா பிரித்து இங்கே பேசுகிறான் அப்படிங்கிறது தெளிவாக புரியுதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இந்த பனி இஸ்ராயல்களை வந்து ஃபிரௌன் வந்து அழிச்சிடணும்னு விரும்பினான், ஆயினும் நாம் அவனையும் அவனுடைய ஆட்களையும் கூண்டோடு மூழ்கடித்தோம். இப்போ இந்த இனப்படுகொலையை அவன் விரும்பினான், ஆனால் நான் அதுக்கு பதிலாக அவங்கள அழிச்சிட்டேங்கிறான். இப்போ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி இனப்படுகொலை நடந்துடணும்னு யார் விரும்புகிறா? அந்த விரும்பக்கூடிய ஆள் இல்லாமல் போயிடுவான். இது நடக்குமா இல்லையா? வரலாற்றில் இதுவும் இருக்கா இல்லையா? இப்போ இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் ஆகுதா இல்லையா? ஈசா நபி வந்து இன்னி வந்து அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த அநியாயத்தை வந்து சப்போர்ட் பண்ணவங்களை வந்து தேடி தேடி கொள்றதுங்கிறது ஜஸ்டிஃபிகேஷன் ஆகுதா இல்லையா? இனி அந்த இடத்துல அவங்க வாழ்றதுக்கு தகுதியுடையவர்களா? கிடையாது. அது நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது ஈசா நபி வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்போ இதில் இது ஒரு முக்கியமான அட்வைஸும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பனி இஸ்ராயிலே இருக்குது, அது யாஜூஜ் மாஜூஜ் தான் அந்த 3வது ஃபசாது பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? 104 வசனம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பின்னர் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் நாம் கூறினோம். இப்போ யார்கிட்ட அல்லாஹ் பேசுகிறான்? பனி இஸ்ராயல்கள்கிட்ட பேசுகிறான், அந்த வழித்தோன்றல்கள்கிட்ட பேசுகிறான். அவங்ககிட்ட சொல்கிறான், நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள். மூசா நபிக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தை பற்றி பேசுது இது. மறுமை பற்றி வாக்களிக்கப்பட்ட காலம் வரும்போது நாம் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வருவோம். அதாவது இறுதி வாக்குறுதி வரும்போது என்ன கொண்டு வருவோம்? நீங்கள் இந்த பூமியிலிருந்து சிதறடிக்கப்படுவீங்க, மறுபடியும் உங்களை நாங்கள் லஃபீஃபாக சுருட்டி கொண்டு வருவோம். அப்போ அந்த சுருட்டி கொண்டு வர்றதுக்கு மீனிங்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக அதில் பேசியிருந்தோம். லஃபீஃப்னா என்ன? அந்த ஒரு சந்தையில் பலதரப்பட்ட மொழி பேசுகிறவங்க, இனம் பேசுகிறவங்க, கலாச்சாரம் கொண்டவர்கள் ஒன்று கூடுற இடம் சந்தை. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் லஃபீஃப்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பனி இஸ்ராயல்கள் எப்படி இருக்காங்க? பல்வேறு நாடுகள் கலாச்சாரங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க? படிப்படியாக இஸ்ரேலில் வந்தாங்க, இப்போ மறுபடியும் இஸ்ரேலேருந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. இது மறுபடியும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல காட்சிகள் மாறும். என்ன நடக்கும் அப்படின்னா, யூதர்கள் வேறு எங்கும் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படும். எங்கே பார்த்தாலும் யூதர்கள் மேலே ஒரு அடக்குமுறை, ஒரு வெறுப்பு வந்து விதைக்கப்படும். அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க? விரட்டி அடிக்கப்படுவாங்க. விரட்டி அடிக்கப்படும் போது அப்போ இஸ்ரேல் வந்து ரெட் கார்பெட் விரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும். வெல்கம் டு கிரேவ்யார்டு, வாங்க ஈசா நபி உங்களுக்காக தயாராக இங்கே வரப்போறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கூப்பிட போகிறாங்க. ஸோ இது நடக்கும் அந்த காலத்தில். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், இந்த குரானை நாம் சத்தியத்துடனே இறக்கியுள்ளோம், அது சத்தியத்துடன் தான் இறங்கியுள்ளது. மேலும் நபியை நாம் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ இது முழுக்க இது யாருடைய மேற்பார்வையில் யார் வந்து இந்த ஃபசாதுக்கு லீட் பண்ணிட்டு இருக்கிறா? யாஜூஜ் மாஜூஜ் யூதர்களுடைய அந்த இதுக்குள்ளே புகுந்து, அவர்களுடைய அந்த இடத்துக்குள்ளே புகுந்து அவர்களுடைய உருவத்தில் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஃபசாது அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி குரானில் 21 அத்தியாயம் 95, 96 அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை. எதுவரை என்றால் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் அவர்கள் பரவிவிடும் வரை. இந்த யாஜூஜ் மாஜூஜ் உலகின் உயரமான அந்த பதவிகளை அடைஞ்சிட்டா மட்டும்தான் பனி இஸ்ரேல்கள் மறுபடியும் திரும்ப இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே நீங்கள் கன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அல்லாஹ் கப்பல்வாசிகள்னு பனி இஸ்ரேல்களை சொல்கிறதா இருக்கட்டும், 2 தடவை தான் ஃபசாது நீங்கள் பண்ணுவீங்கன்னு அவங்கள சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த வருவது மீள்குடியேற்றத்திற்கு சாத்தியம் எப்போ இருக்குதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இனப்படுகொலைக்கு நீங்கள் ஸ்கெட்சு போடுவீங்க, அப்போ நீங்கள் அழிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இன்டர் கனெக்டடான விஷயம். இதுக்கு வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறது யார்? தஜ்ஜால் லீட் பண்ணிட்டு இருக்கிறா. இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்டடாக தான் இருக்கும். எது? இந்த புகை மூட்டம், 3 பூகம்பம், இது எல்லாமே எடுத்திங்கன்னா ஒன்னோட ஒன்று பாதிப்பு அது அட்டாச்சாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அடையாளம் பார்த்திங்கன்னா, மீதி 2 அடையாளம் இன்ஷா அல்லாஹ் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திக்கலாம். இது கடைசியாக என்னென்னா, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது. இது வந்து 8வது அடையாளம். இப்போ இதை வந்து ரசூலா சொல்கிறது 8வது அடையாளம். இது பொறுத்த வரைக்கும் என்ன? கலாச்சாரம், ஒரு கலாச்சாரம். இது சூரியன்னா என்ன? வெளிச்சம், ஹிதாயத்து, ஒளி. அப்போது மக்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்து உலகத்திலேருந்து பாடம் கற்றுட்டு இருந்தாங்க. இந்தியாவை வந்து கலாச்சார மையமாக வச்சுருந்துருக்காங்க, சைனாவை கலாச்சார மையமாக வச்சுருந்துருக்காங்க, பாக்தாத்தை வச்சுருந்துருக்காங்க, எகிப்தை வச்சுருந்துருக்காங்க. ஆனால் எந்த காலகட்டத்திலையுமே மேற்கத்திய உலகத்தில் கலாச்சார மையமாக அமைஞ்சதே கிடையாது. மேற்கில் போய் நாங்கள் போய் பாடம் படிச்சுட்டு வரோன்ட்டு உலகத்தில் வரலாற்றில் யாரும் போனதே கிடையாது. இந்தியாவுக்கு வந்தவங்க இருக்காங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் அது இதுங்கிறாங்க, அது வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுது. சைனாவுக்கு போனவங்களும் நம்ம பார்க்க முடியுது. வேறு இந்த மாதிரியான இறை தூதர்கள் வாழ்ந்த பகுதிகளில் வேணால் நம்ம பார்க்க முடியுது. நாங்கள் இங்கே போய் கற்றுக்கிட்டு வரோம். ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு கலாச்சாரமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த காலத்துலேயே அவங்க ஆக கேடு கட்ட அந்த போப்பையோடைய கலாச்சாரம் எல்லாம் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி வந்து எது அருவருக்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்களோ எல்லா கன்றாவையும் அந்த காலத்துலேருந்து அவங்க அதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் உலகம் வந்து அவங்கள வந்து ஒரு முன்மாதிரியாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி யார் முன்மாதிரி? வெஸ்டர்ன் வேர்ல்டு தான். இப்போ இன்றைக்கி நம்மளை கேட்ட ஒரு கருத்து ஏதோ நீங்கள் மீடியாவில் போய் பேசுங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தர் பேசினார், அவர் பேசினார் உடன்பாடு இல்லைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம்.
ஆனால் உடனே என்ன சொன்னாங்க, அவரை பிற்போக்குத்தனமாக பேசுகிறாருங்கிறேன். சரி, முற்போக்குன்னு என்ன, பிற்போக்குன்னு என்ன? அது முதல்ல டிசைன் பண்ணணும்ல. முற்போக்குன்னு என்ன தெரியுமா? வெள்ளைக்காரன் எதை பேசுகிறானோ அது முற்போக்கு, வெள்ளைக்காரன் எது தவறுன்னு சொல்கிறானோ அது பிற்போக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து அளவுகோல் எது வச்சுட்டாங்க, முற்போக்கு பிற்போக்குக்கு அளவுகோல் எது? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு கருத்து எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசினாங்களோ அது முற்போக்கு கருத்து. பிற்போக்கு கருத்து என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்களை யாரெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்களோ அது பிற்போக்குத்தனமானது, அது வந்து பழமையானது, அது வந்து ஆதி காலத்தை வழிகேட்டை சேர்ந்தது. இப்போ இன்றைக்கி இவங்க எப்படி வரையறுக்கிறாங்க இந்த முற்போக்கு பிற்போக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய உலகம். நீங்கள் எந்த கருத்து எடுத்துங்க, கல்யாணம் எப்போ பண்ணுறது சிறந்தது? முற்போக்கு கருத்து எது? வெள்ளைக்காரன் தான். கல்யாணம் பண்ணுவது நல்லதா, பண்ணாமல் இருப்பது நல்லதா? எது முற்போக்கு கருத்து? வெள்ளைக்காரனு தான். விபச்சாரம் வந்து சரியா தவறா? அதுக்கு செக்ஸ் ஒர்க்கர் ஆயிடுச்சு. இன்னைக்கு பேர் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பேர் பாலியல் தொழிலாளி, இதுக்கு பேர் ஆயிடுச்சு. இது மாதிரி மது என்னது, மது பிரியரா, மது பிரியர். அடுத்தது எடை குறைவார். அடுத்தது என்ன வந்துடும்? திருடர் கூட பிறர் பொருள் விரும்பி, இப்படி பிறர் மனைவி விரும்பி, கள்ளக்காதலன், அதெல்லாம் வராது. கள்ளக்காதலன்லாம் வராது. இன்றைக்கி வந்து என்னன்னா திருமணம் கடந்த உறவு, எப்படியே சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே பேர். அப்போ என்னென்னா ஒரு அக்கௌண்ட்டு கடந்த டிரான்சாக்ஷனு எது? பேங்க்கில் திருடுறது, அந்த சைபர் ஸ்கேம், இதுக்கெல்லாம் நீங்கள் அப்படி பேர் வைக்கலாமா? அது மாதிரி அப்போ என்னென்னா முற்போக்கு பிற்போக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாமே வெள்ளைக்காரனை வச்சு தான். இவங்கெல்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்கள், இவங்கெல்லாம் முற்போக்கு, இவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் என்னடா இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்? டெக்னாலஜி பார்க்குறோம். அந்த டெக்னாலஜினால் ஏற்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல. இன்றைக்கி வந்து ட்ரெயின் யாருது பெஸ்ட்டு? யூரோப் தான், இந்தியா தான். யூரோப் தான். ஃபோன் யாருது பெஸ்ட்டு? யூரோப் தான், இந்தியா தான். யூரோப் தான். நெட்வொர்க் இன்றைக்கி 5G நெட்வொர்க் யாருது ஸ்ட்ராங்கு? நம்மளுதா, இந்தியா தான். யூரோப் தான். யூரோப் தான் பெஸ்ட்டு. எல்லாமே நீங்கள் ரோடுடைய ஸ்டாண்டர்ட் எடுத்துங்க, உங்களுடைய ஃபுட்டுடைய அந்த ஹைஜீனிக் எடுத்துங்க, ஃபுட்டுடைய அந்த கெமிக்கல் இது எடுத்துக்கலாமா? இந்த பெப்சி எடுத்துங்க, யூரோப்பில் இருக்கிற பெப்சியும் இது ஒன்றா, நமக்கு இருக்கிற கெமிக்கல் காம்பினேஷனும் அதுவும் ஒன்றா, நம்ம சாப்பிட்ற மேகியும் அவங்க சாப்பிட்ற மேகியும் ஒன்றா. அப்போ எல்லாமே எடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். இனி முதல்லாம் வந்து வெளிநாட்டு பொருள்லாம் வெறுக்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஜெர்மனி சொல்கிறான், எம்மா ஒரு மெத்தை, ஜெர்மனி மெத்தை அப்படிங்களா, ஜெர்மனினா வாங்கலாம்ப்பா அப்படிங்க. எதுக்கு போகிறான் அவன்? கேட்டால் என்னங்கிறாங்க, சுதேசி தேசபக்தர்கள் முதல் கொண்டு எதோ பயன்படுத்துகிறாங்கப்பா. ஜெர்மனி தான் பார்க்கணும். ஃப்ளைட் எங்கேயாவது இந்தியாவுடைய ஃப்ளைட் இருக்கா? அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சா கூட அது ஏர்போர்ட்டில் அனுமதி கொடுக்க மாட்டான். அந்த ஃப்ளைட் வந்து தரையிறங்காதுன்னு வச்சுங்க. உற்பத்தி எதுவுமே கிடையாது, எல்லாமே மேற்கத்திய சாதாரண ஒரு காரோடைய டிராஃபிக் கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏர் டிராஃபிக்லாம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க நம்ம நம்பி. அவங்க ஃப்ளைட் வந்து இறங்கிருமா? பிரிட்டிஷ் ஏர்வேஸும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் வந்து இங்கே இறங்கிருமா நம்மளை நம்பி? நம்முடைய ரேடர் சிஸ்டமையும் நம்முடைய அந்த டெக்னாலஜியை நம்பி இறங்கவே நடக்காது. ஸோ இந்த டெக்னாலஜி மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை வச்சுட்டு, அப்போ நாங்கள் அறிவில் சிறந்தவர்கள், அப்போ நாங்கள் சொல்கிறோம் கேளு, எல்லாமே எங்களுடைய சிறந்ததாக இருக்கும், எங்கள் கலாச்சாரம் சிறந்தது, எங்களுடைய அந்த வாழ்வியல் முறை சிறந்தது, எங்களுடைய குடும்ப அமைப்புகள் சிறந்தது, இது மாதிரி எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? மேற்குலேருந்து உதிச்சிருச்சு. இப்போ வரைக்குமே மேற்கத்தியர்களுடைய நாகரிகம் தான் மேலானதுங்கிறது தான் இன்றைக்கி வந்து பொதுமக்களுடைய பெரும்பான்மையானவுடைய கருத்து. இது வந்து மறுபடியும் மாறும். இல்லை, இந்த மேற்கத்தியர்கள் மனித ஹியூமன் வேல்யூஸை என்ன பண்ணிட்டாங்க? கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க மிகப்பெரிய தீங்கு இழைச்சிட்டாங்க, இவங்க மனித குலத்திற்கு நன்மை இழைக்கல, இவங்க தீங்கை இழைச்சிருக்காங்க, இவங்க நன்மை செய்யலை அப்படிங்கிற அந்த புரிதல் ஏற்படும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சூரியன் மேற்கிலிருந்து சூரியனை உதிச்சது, இதனாலையும் நமக்கு பாதிப்பு தான் ஜாஸ்தி. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். இந்த மதங்களை வந்து அரசியலேருந்து ஒதுக்குனது முதல்ல யார்? இந்த மேற்கிலிருந்து வந்த கலாச்சாரம் தான். அதே மாதிரி இந்த வட்டி அடிப்படையிலான இந்த பொருளாதாரம், குடும்ப அமைப்புகள் செதஞ்சு போனது, இது எல்லாத்துக்குமே ரோல் ப்ளே பண்ணது யார்? இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துடைய பாதிப்பு தான். ஸோ இந்த அடிப்படையில் இந்த முன்னறிப்புகளை நம்ம எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் 2 விஷயங்கள் மட்டும் லஞ்சுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு முடிச்சுக்குவோம். வாக்கிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.